மார்க்கெட்டிங் எனும் மாயாஜாலம். இந்த புக்கை சமீபத்தில் தான் நான் படித்தேன். இந்த புக்கில் மார்க்கெட்டிங் பற்றின எல்லா விஷயத்தையும் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக அழகாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஆத்தர் கிருஷ்ணமூர்த்தி. இந்த புக்கில் இருக்க கூடுதல் சிறப்பம்சம் அப்படின்னா, ஒரு சேல்ஸ்மேனுக்கோ இல்லை மேனேஜ்மெண்ட் படித்தவங்களுக்கு மட்டுமே புரிகிற மாதிரி எழுதாமல் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழுற சாமானியனுக்கும் புரிகிற மாதிரி எழுதியிருக்கிறது தான். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டிவி வாங்க போயிருக்கோம் அப்படின்னா அங்கே ஒன்றோ இல்லை ரெண்டோ பிராண்டு தான் இருந்திருக்கும். நம்ம ஒரு கார் வாங்க போயிருந்தோம் அப்படின்னா அங்கே அம்பாசிட்ரோ இல்லை ஃபியாட் கார் தான் இருந்திருக்கும். நமக்கு அந்த காலத்தில் ஆப்ஷன்ஸ் ரொம்ப 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 கம்மி. அதே டைமில் நம்ம சாய்ஸ் பண்ணுற ஆப்ஷனும் கம்மி. ஆனால் இன்றைக்கி சோப்பு வாங்க போகணுன்னா கூட ஆயிரக்கணக்கான பிராண்ட்ஸ் இருக்குது. கண்ணாஃபினான்னு கன்ஃபியூஸ் ஆகும். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? எல்லாமே மார்க்கெட்டிங் மூலமாக தான். ஹோட்டல்னால் டக்குன்னு ஞாபகம் வர்றது சரவணபவன், கூல்ட்ரிங்க்ஸ்னால் கோக்கு, பெப்சி, ஃபேர்னஸ் க்ரீம்னா ஃபேர் அண்ட் லவ்லி. இதெல்லாம் நமக்கு எப்படி பதிஞ்சுது? மார்க்கெட்டிங் மூலமாக தானே. இதுக்கெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுற ஆளுங்க ஃபேம் பர்சன்ஸும் செலிப்ரிட்டிஸும் ஆக்டர்ஸையும் தான். இந்த மார்க்கெட்டிங் பல லட்சம் புழங்குற பிஸ்னஸாக இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல ஆத்தர் சொல்லியிருக்காரு. இந்த புக்கோட ஆத்தரோட பேர் சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி. அடுத்து மார்க்கெட்டிங் மிக்ஸ். இதை சிம்பிளாக 4P அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ப்ராடக்ட், ப்ரைஸ், பிளேஸ், ப்ரொமோஷன். இதை பற்றி ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. அப்புறம் எல்லோரும் ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக மாறிட்டோம் அப்படின்றத சிம்பிளாக ஒரு முகத்துக்கு அடிக்கிற பவுடர் டப்பா வச்சு சொல்லியிருக்காரு. அந்த காலத்தில் நம்ம கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது 400 கிராம் பவுடர் டப்பா வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தனி குடும்பமானதுனால நம்ம 20 கிராம் டப்பாவாக அது மாறி போச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் மார்க்கெட் ட்ரெண்டும் அது கூட சேர்ந்து அதோட ப்ராடக்ட்ஸும் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக அந்த காலத்து பெல் பாட்டம் பேண்ட்டையும் இந்த காலத்து பலூன் ஃபிட்டு ஜீன்ஸ் பேண்ட்டையும் சொல்லலாம். ஆத்தர் சொன்னதில் இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு பட்ட மேட்ரு என்ன அப்படின்னா, அமெரிக்கன்ஸும் அப்புறம் இந்தியன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்தியன்ஸை விட அமெரிக்கன் அதிகமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்தியன்ஸ் பிஸ்னஸில் இறங்குறது இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கு முக்கியமான காரணமாக மதம், கடவுள், அப்புறம் இங்கே இருக்க சமூகம், அவங்க பண்ணுற இன்ஃப்ளூயன்ஸுனால தான் இந்தியன்ஸ் பிஸ்னஸில் இறங்குறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அமெரிக்கன்ஸுக்கு அப்படி இல்லை. அவங்க மதம், கடவுள், அப்புறம் ஃபேமிலின்றதுனால அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது இல்லை. ஏன்னா அவங்களோட அப்பா அம்மா மோஸ்ட் ஆஃப் த ஆளுங்க கணவனும் மனைவியும் விவாகரத்தாகி இருக்கிற சூழலில் அவங்க அதிகமாக பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்தியன்ஸ் இந்த சமூகம் சொல்கிறதுனாலையோ என்னவோ அவங்க பயந்துக்கிட்டு ஒரு சம்பள வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. பேச்செக் டு பேச்செக் லைஃப்பை தான் லீட் பண்ணிகிட்ருக்காங்க. ரிஸ்க் எடுக்க மாட்றாங்க அப்படின்றத ஒரு ரிசர்ச் சொன்னதாக அந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. மார்க்கெட்டிங்கில் முக்கியமான விஷயமே வகைப்படுத்துதல், செக்ரிகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ப்ராடக்ட்ஸும் சரி, நம்ம டார்கெட் பண்ணுற கஸ்டமர்ஸையும் சரி செக்ரிகேட் பண்ணால் தான் நம்ம சீக்கிரமாக சுலபமாக நம்மளுடைய பொருளை கொண்டு போய் அவங்கக்கிட்ட விற்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பைக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா, பைக்கில் ஹை ஸ்பீடு பைக் யங்ஸ்டர்ஸ் அதிகமாக விரும்புவாங்க. கொஞ்சம் ஓல்டேஜ் பீப்புள்ஸ் மைலேஜ் கொடுக்குற பைக்ஸை விரும்புவாங்க. இப்போ சோப் ஐட்டம்னு எடுத்துக்கிட்டாலே பேபிக்கு தனியாக சோப்பு பிரிச்சுட்டாங்க. ஹெர்பல் சோப்பு இருக்குது, பியூட்டி சோப்புன்னு தனியாக இருக்குது, மென்ஸுக்குன்னு தனியாக சோப்பு இருக்குது. கார்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் பணக்காரங்களுக்கு ஒரு காரு, பட்ஜெட் இருக்கிறவங்களுக்கு ஒரு காரு, பெட்ரோல் காரு, டீசல் காரு, எலக்ட்ரிக் காரு, இது போல் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கான கஸ்டமரையும் தனியாக பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம அவங்கக்கிட்ட கொண்டு போய் அந்த ப்ராடக்டை சேர்க்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதே போல் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் தனியாக அவங்களுக்குன்னு ஏற்ற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காரு. இதில்
க்ளோஸ்அப்னா கிருமிகளிடமிருந்து விடுதலை, வாசனைக்காரனா நாங்கள் இருக்கோம், ஆச்சி மசாலாக்கு இது நம்ம மசாலா, பெப்சி உள்ளம் கேட்குதே மோர், டிவிஎஸ்க்கு செயல் வீரர்களின் புயல் வாகனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ரைஸிங் வைக்கிறதுக்கு இதில் பல ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காரு. ஒரு புதுசாக நம்ம மார்க்கெட்டில் அந்த பிராண்டே இல்லை அப்படின்னா, புதுசாக தான் நம்ம இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பிராண்டை கொண்டு வரோன்னா அதுக்கு எந்த மாதிரி ப்ரைஸ் செட் பண்ணணும், நமக்கு காம்படிட்டர் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி ப்ரைஸ் நம்ம செட் பண்ணணும் அப்படின்றத ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியில் பல டைப்பில் சொல்லியிருக்காரு. அதே போல் டிஸ்ட்ரிபியூஷனையும் சரி, மேனுஃபேக்சர்லேருந்து லாஸ்ட்டு என் கஸ்டமர் வரைக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க இந்த புக்கில் வந்து நிறைய இடத்துல கதை வந்து சொல்லியிருக்காங்க. இதில் 2 கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதையை நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஒன்று டால்டா கதை. டால்டா வந்து ஆரம்ப காலகட்டத்தில், அது அறிமுகப்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து அவங்களோட சேல்ஸ் டீமை ஸ்டவ் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு முக்கியமான இடங்கள்லையோ தெருக்கள்லையோ சமைச்சு அங்கே இருக்கிற மக்களுக்கு பரிமாற சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள் அதை சாப்பிட்டுட்டு, ஓ டால்டாவில் சமைச்சா நல்லா இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவங்க மக்கள் வந்து அந்த டால்டாவை கன்சியூம் பண்ணதா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மக்களின் நெய் அப்படின்னு இந்த டால்டா மாறிச்சான். அடுத்து ஐசிஐசி பேங்க் வந்து அவங்க பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஐசிஐசி பேங்க் அவங்களோட இன்சூரன்ஸை விற்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்கூலுக்காக போயிட்டு அங்கே ஒரு போட்டி போல் நடத்தியிருக்காங்க. அந்த போட்டியில் அங்கே இருக்கிற பசங்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து, நீங்கள் ஃப்யூச்சரில் என்னவா ஆக போகிறீங்களோ அதை ஒரு ட்ராயிங்காக வரைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வரைஞ்சதுக்கப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸ் டீட்டெயிலும் கேட்டிருக்காங்க. அதையும் எழுதி வாங்கிட்டு அதோட அந்த போட்டியை முடிச்சுட்டு பரிசையும் கொடுத்து அந்த பசங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த போட்டியில் பங்கெடுத்துக்கிட்ட பசங்களோட வீட்டுக்கு ஒரு லெட்ரு வருது. அந்த லெட்டரில் என்னவெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களோட பையனுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு போட்டி வச்சோம், அந்த போட்டியில் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பையன் ஒரு பேப்பரில் ட்ராயிங்கில் வந்து ஒரு விமான படம் வரைஞ்சிருப்பான்னு வச்சுப்போம். விமான படம் வரைஞ்சிருந்தாங்கன்னா அந்த பையனுக்கு வந்து பைலட் ஆக தான் ஆசை, உங்கள் பையனுக்கு பைலட் ஆக ஆசை, அந்த பையனை படிக்க வைக்கிறதுக்கு இவ்வளோ செலவாகும், அவன் படித்தா இந்த மாதிரி இடத்துலலாம் வேலை கிடைக்கும், இதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கீங்களா, இதுக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்ககிட்ட உங்களோட பையனை படிக்க வைக்கிறதுக்கு சேமிக்கிறதுக்கு அழகான ஒரு நல்ல காப்பீடு திட்டம் இருக்குது, நீங்கள் அதில் சேர்ந்துக்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த லெட்ரு கூட சேர்த்து அவங்களோட சப்போர்ட் டீம், சேல்ஸ் டீம் நம்பரையும் அட்டாச் பண்ணிவிட்டு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு போனதை கவனிச்சிருக்காங்க. இதே போல் பல கதைகளை அப்புறம் பல பிஸ்னஸ் ட்ரிக்ஸையும் மார்க்கெட்டிங்கோட எல்லா ஸ்ட்ராட்டஜியும் இந்த புக்கில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. நேரம் இருந்தால் இந்த புக்கை நீங்களும் படித்து பார்க்கலாம். நன்றி.